அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 7th ஏப்ரல். ஸோ நம்ம ரெகுலராக வந்து ட்ரைனிங் சீரியஸாக இந்த வீக்லி அப்டேட் எப்படி கான்டெக்ஸ்ட் வைஸாக பார்க்கறது அப்படின்றத அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்க. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஏன்னா நம்ம வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஃப்ரீ கண்டென்ட்டாக நம்ம வந்து இங்கே யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ மெனி ஏரியாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ லேர்னிங் சீரியஸை கிளியராக நம்ம இந்த டாப்பிக்கில் மார்க்கெட் ப்ரொஃபைல் மாஸ்டரி எசென்சியல் அப்படின்ற டாப்பிக்கில் ஃப்ரீ இதுவாகவே கண்டென்ட்டாகவே இருக்குது. இது வந்து ஒரு கோர்ஸ். ஓகே. இந்த கோர்ஸ் வந்து மினிமம் ஒரு 3000, 7000, 10,000 அப்படின்ற மாதிரி கிளாஸ் எடுக்கக்கூடிய கோர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது ரொம்ப புரிகிற மாதிரி எளிய நடையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ இந்த டுட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா எப்படி கான்டெக்ஸ்ட்டை எப்படி டே டு டே கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத ஒரு நாளைக்கும் இன்னொரு நாளைக்கும் கான்டெக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றது மட்டுமே வந்து இதை ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக இதை டீட்டெயில்டாகவே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இதெல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேதர் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கணும். நம்ம அதை பார்க்கணும். அதுக்கு இதெல்லாம் வந்து அருமையாக வந்து ஒரு 80 நாட்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து வீக்லி அப்டேட் மட்டும் தான் நம்ம போடுறோம். அதுக்கு முன்னாடி வந்து டெய்லியாகவே இருக்கும். 18th பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியாகவே இருக்கும். எப்போத்துலேருந்து ஆல்மோஸ்ட் நவம்பர் மந்த்லேருந்து உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நவம்பர் மந்த்லேருந்து உங்களுக்கு டே டு டே ஒரு நாள் கூட உங்களுக்கு நவம்பர் மந்த்லேருந்து ஒரு நாள் கூட உங்களுக்கு மிஸ் ஆயிருக்காது. ஏன்னா அந்த கனெக்டிவிட்டிக்கு ஒரு ரெக்கார்ட் மேக்கிங்காக நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆல்மோஸ்ட் 3 மாதத்துக்கு மேலே நம்ம இதை ஏன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலை எப்படி கான்டெக்ஸ்ட் வைஸாக பார்க்கறது அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து மென்டார்ஷிப் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு சிலர் முடிய மாட்டுது. அவங்க சின்ன சின்ன கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு மார்க்கெட் எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. அப்போ அவங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத யாராவது ஒரு ப்ரூஃப் மெத்தடாக இங்கே வைக்கணும், ஒரு கனெக்டிவிட்டி மெத்தடாக வைக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்பப்போ நம்ம வெபினாராக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸை இங்கே டிஸ்கஷன் சொல்லி வெபினார்ஸ் டிஸ்கஷன் அண்ட் டாபிக்னு சொல்லி அந்த டாப்பிக்கில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை விரும்புகிறவங்க, மார்க்கெட் ப்ரொஃபைலை நல்லா தமிழில், அதுவும் தமிழில் கண்டென்ட்டாக கிடைச்சி படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா கோர்ஸ் அட்டன் பண்ணுறது வேற, ப்ராக்டிக்கல் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது வேற. ஓகேங்களா. அப்போ ப்ராக்டிஸ்க்கும் ஒரு சீரியஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கான்டெக்ஸ்ட்டை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வீக்லி அப்டேட்டாக போதுமானது. ஏன்னா இவ்வளோ ரெக்கார்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீக்லி அப்டேட்டாக பண்ணும்போது அதுக்கு எங்களுக்கு உண்டான அந்த எப்படி வந்து இந்த ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது, ஒரு டீசன்ட் கேபிட்டல். ஓகேங்களா. ஒரு டீசன்ட் கேபிட்டல் உங்களுக்கே தெரியும். ஒரு டீசன்ட் கேபிட்டல் இல்லாமல் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்கம் பார்க்க முடியாதுன்னு. அப்போ யாருக்கு ட்ரேடிங் பொதுவானதா ஒரு டீசன்ட் கேபிட்டலாக இருக்கவங்களுக்கு ட்ரேடிங் ரொம்ப முக்கியம். மினிமம் ரொம்ப லோ கேபிட்டலாக வச்சு பண்ணுறதுல பெருசாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அது அவங்கவுங்க தேவைக்கு பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் தான். ஓகேங்களா. அப்போ அதுக்கு தான் நம்ம வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை வந்து சப்போர்ட் பண்ணுறோம். அப்போ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபீட்பேக் வீடியோஸும் உங்களுக்கு அது தனியாகவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. எப்படி ஒரு சிலர்லாம் அதை ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் இந்த ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலையும் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணி பண்ணுறதுக்கு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஆகும். இல்லை ஒரு நாங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் படிச்சிருக்கோம், ஒரு சிலர்கிட்ட படிச்சிருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் வந்து ரெகுலர் டிஸ்கஷனும், அதுக்கப்புறமா ஒரு ரிவிஷனாக இருக்கணுன்றதுக்கு இங்கே ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்க ஒரு டீட்டெயில்டான ஒரு கிளாஸ் ப்ரோக்ராமும், அதுக்கப்புறம் இங்கே கான்டெக்ஸ்டும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச சர்வீஸை இங்கே பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் பாருங்கள். அப்புறம் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்ததுல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் வியூவர்ஸ் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ இப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது நான் எப்படி அடுத்த லெவல் சப்போர்ட்டை வந்து கொண்டு வர முடியுன்றதை நீங்களே என் பக்கத்தில் என் சைடில் இருந்து யோசிச்சு பாருங்க. இவ்வளோ எஃபர்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது எப்படி நான் மேற்கொண்டு
இந்த பக்கம் வந்து சர்வீஸ் கொடுக்க முடியும்ன்றதை நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பக்கமும் இருக்கு. உங்க பக்கமும் நீங்க சப்போர்ட் பண்ணணும், என் பக்கமும் நான் சப்போர்ட் பண்ணணும். இதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த மோர் டீடைல் இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை நீங்க அப்டேட் பண்ணுங்க. அப்போ எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நாங்க வந்து இங்க சின்ன சின்ன டாபிக்கா எடுத்து உங்களுக்கு அந்த வெபினார்ஸ்ல Q&A அந்த Q&A உடைய அப்டேட்ல போட முடியும் அப்படின்னு சொன்னா அதுல நீங்க வந்து அப்டேட் பண்ணாதான் நான் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க அப்டேட் பண்ணாதான் நான் பண்ண முடியும். ஸோ அந்த டாப்பிக்கை நீங்க இந்த இடத்துல அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணணும்னா இது எங்களுக்கு லேர்னிங் சீரியஸாவே நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம், அப்டேட் பண்ணலாம். இது இப்போ 2 பக்கமும் அது ஒரு டிஸ்கஷனா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா இருக்கும். ஸோ ஆஸ் பர் ஸ்டாட்ஸ் அனலிட்டிக்ஸ் பிரகாரம் 50% ஆஃப் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. அப்படி ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு எங்க சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸ் அதிகமாகும். சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர் அதிகமானாதான் இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா நான் எதுவும் சொல்ல முடியாது. அது எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. அது உங்களோட விருப்பம். பட் ஆனா இது நாங்க ஏன் கொடுக்குறோம்? பயன்படணுன்றதுக்காக தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? மென்டர்ஷிப் யாருக்கு எடுக்கிறோம்? இதை பிசினஸா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டீசன்ட் கேபிட்டலா இருக்கவங்களுக்கு மென்டர்ஷிப் எடுக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இதோட பேக்ரவுண்டு. ஸோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்க நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்றீங்கன்றது எங்களுக்கு ஃபீட்பேக் வந்ததால தான் இது இந்த கோர்சஸ் யாருக்காக கொடுத்தோம்? இந்த ஃபீட்பேக்ல நீங்க அப்டேட் பண்ணி கேட்டதால தான் இதை கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? இது நீங்க கேட்டதுதான். அப்படி இந்த கான்டெக்ட் யார் கேட்டது? நீங்க கேட்டதுதான். அந்த ரெக்குயர்மெண்ட் டீடைல்ஸ்ல நீங்க அப்டேட் பண்ணி எங்களுக்கு கான்டெக்ட் எப்படி வேணும்னு கேட்டீங்க. அதுக்கு நாங்க எத்தனை நாள் உழைச்சிருக்கோம்? கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா உழைச்சு டெய்லி அப்டேட் பண்ணி போட்டிருக்கோம் அந்த கனெக்டிவிட்டிக்கு. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து வீக்லி அப்டேட் மட்டும் தனியா ஃபில்டர் பண்ணி யார் கேட்டாங்க? நீங்க தான் கேட்டீங்க. கேட்டதுக்கு நாங்க அது தனியா இங்க அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ இது 2 பக்கமும் இந்த கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ நீங்க உங்க பக்கம் ரெக்குயர்மெண்ட் கேட்குறீங்க, இங்க நம்ம ப்ரொஃபைலுக்கு உண்டான சர்வீஸ் நம்ம இங்க கொடுக்குறோம். ஓகேங்களா? மேற்கொண்டு இது வந்து ஒரு பிசினஸா பண்ணணும் அப்படின்னு விரும்பி வரவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? டீட்டெயிலிங்கா மென்டார்ஷிப் ப்ரோக்ராம நம்ம அதை கண்டக்ட் பண்ணி அவங்கள பர்ஃபெக்டா அவங்களோட கேபிட்டல் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்றத நம்ம இங்க மென்டார்ஷிப் ப்ரோக்ராமா பண்றோம். ஸோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை நீங்க eLearnprofile.com அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. மென்டர்ஷிப் ப்ரோக்ராமை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாங்க அதுக்கு உண்டான பேமெண்ட் பேஜ் லிங்க் வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? இப்போதைக்கு eLearn ப்ரொஃபைலோடைய வெப்சைட் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்கோம். டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல கொஞ்சம் உங்களுக்கு ஃபர்தர் அந்த வெபினார்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக அது அப்கிரேடுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வீக்கோட அப்டேட் போகும். ஸோ இந்த வீக்கோட அப்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் கிஃப்ட் நிஃப்டி 600 பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து டவுனுக்கு வந்திருக்கு அப்படின்றது. அது அது வந்து எதிர்பார்க்கப்பட்டதா? ஆமா, எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்? போன வாரத்தோட வீடியோலயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதுக்கு உண்டான அந்த அப்டேட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரேஞ்ச் இந்த ப்ரொஃபைல் இவ்வளோ ரேஞ்சுக்கு வந்து போறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் இருக்கு. ஏன்னா அது ப்ரொஃபைல் டெவலப்மெண்ட். அப்போ அந்த ப்ரொஃபைல் டெவலப்மெண்ட் அப்படி இருக்கு. ஆனா 600 பாயிண்ட் ஒரே நாள்ல இறங்குமா அப்படின்னு எதிர்பார்க்க அது நாங்க எதிர்பார்க்கல. ஒரு 200 பாயிண்டா வரும், இல்ல 100 பாயிண்டா வரும் எதிர்பார்த்தோம். அது ஒரே நாள்ல பண்ணிருக்காங்க. ஆனா அதை நம்ம மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுமா அப்படின்ற அந்த பாயிண்ட் இருக்குல்ல. போன வாரமும் அதே தான். அவங்க அந்த ரம்ஜான் டே அன்னைக்கு அவங்க மார்க்கெட் கீழே இறக்கி கொண்டு போனாங்க. ஆனா நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணல? அக்செப்ட் பண்ணல. நம்ம அக்செப்ட் பண்ணலன்னா என்ன நடக்கும்? திரும்பவும் செல் ஆஃப் பாயிண்ட்டுக்கு வந்து தான் போகும். ஓகே, அப்போ நாளைக்கு என்னன்றதை எதிர்பார்க்கலாம். ஓகே, இது கான்டெக்ஸ்டா நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெகுலரா நம்ம பார்க்குற அதே ப்ராக்டிஸ் தான். ஏன்னா உங்களுக்கு அது புரியணுன்றதுக்காக தான் நம்ம இது பண்றோம். ஓகே, ஒரு சிலர் ஆர்டர் ஃப்ளோ பத்தி எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் கேட்குறேன். ஸோ ஆர்டர் ஃப்ளோக்கு உண்டான ஒரு பேசிக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நம்ம வந்து பண்ணலான்னு ஒரு பிளான் அங்கே இருக்கு. அது அப்கமிங் செஷன்ல இருக்கும். ஓகே, நீங்க அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. இதை வந்து இந்த கான்டெக்ட்டை இங்கிலீஷ்ல பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு eLearn ப்ரொஃபைல் இங்கிலீஷ் அப்படின்ற அந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்க இங்கிலீஷ்ல அந்த அந்த 3 மந்த்ஸ்க்கு உண்டான கான்டெக்ட்டை ஷார்ட்டாகவும் பார்க்க முடியும். ஓகேவா? இதெல்லாம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் கரெக்டா ஒர்க் ஆகுதா, மார்க்கெட் ப்ரொஃபைல ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு. அகைன் நான் சொல்றேன், இன்ட்ராடே நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், ஸ்கேல்பிங் பண்ண மாட்டேன். ஏன்னா 6 மணி நேரம் ஒருத்தரை மார்க்கெட்ல உட்கார வச்சு பார்க்க வைக்கிறதுக்கு
அந்த டைமுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்கணும். 6 மணி நேரம் நம்ம உட்காந்து மார்க்கெட்ல பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம பண்றதா இருந்தால் தான் இருக்கணும். மற்றபடி இருக்கணும் அவசியம் இல்லை. மார்க்கெட் வந்து அழகா உங்களுக்கு ப்ரொஃபைலாவே அழகா இருக்கும்போது நம்ம ஷார்ட் டைம் ட்ரேடாவே பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் என்கரேஜ் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். 6 மணி நேரம் சிஸ்டமே பார்த்துட்டு இருந்தா கண்ணு பிரச்சனை வரும். 6 மணி நேரம் சிஸ்டம் பார்த்துட்டு அப்படியே நம்ம இருக்கும்போது உடம்பும் பிரச்சனை பண்ணும். அது இப்போ தெரியாது, நாட்கள் ஆக ஆக தான் தெரியும். ஸோ பெரும்பான்மையானவங்க வந்து அந்த 25 to 35 ஏஜ்ல இருக்கிறீங்க. அதனால உங்களை அந்த எனர்ஜெட்டிக்கா நீங்க பண்றீங்க. அதே 35 to 45, 45 to 50 அந்த ஏஜுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது அதோட சேலஞ்சஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இதை ரிப்பீட்டடா நாங்க போய் என்கரேஜ் பண்ணிருக்கோம். அது இப்போ சக்சஸ்ஃபுல்லாவும் நம்ம மெம்பர்ஸ் வந்து பண்ண முடியுது. நெக்ஸ்ட், இப்போ மந்த்லி ப்ரொஃபைல் ரேஞ்ச் நம்ம என்ன பண்றோம், பெல்கோ வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. அவன் பெல்கோ வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்கு அப்போ அங்கே தான் மார்க்கெட் டெவலப் ஆகும். ஸோ முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, இது ஜனவரி மந்தோட ப்ரொஃபைல், இது பிப்ரவரி மந்தோட ப்ரொஃபைல், இது மார்ச் மந்தோட, இது கரண்டாக ஏப்ரலோட ப்ரொஃபைல். ஓகேங்களா? அப்போ இந்த ஜனவரி மந்தோட ப்ரொஃபைலோட ஹையும் இந்த லோவும் வெரி இம்பார்ட்டன்ட் லெவலு. ஸோ இதை ப்ராப்பரா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்காம நம்ம அடுத்த லெவல் எதிர்பார்க்க முடியாதுன்றது இது ஒரு விதமான கான்செப்ட். ஓகேங்களா? அகைன் இந்த பெல்கோவும் டெவலப் ஆகணும். அப்போ இப்போ கரண்டா மார்க்கெட் வந்து இங்க நிஃப்டியை பார்க்கும்போது நமக்கு எங்க வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இது ஜனவரி மந்தோட ஹை, இது பிப்ரவரி மந்தோட லோ. மார்ச் மந்த் என்ன பண்ண முடியல, பிப்ரவரி லோக்கு போக முடியாம உள்ள வந்தாச்சு. ஓகேவா? பிப்ரவரி ஹைக்கு மேல மார்க்கெட் போகல, அகைன் இங்க டேர்ன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்க ஒரு ரேஞ்ச் வந்து மார்க்கெட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. இங்க பெல்கோவும் டெவலப் ஆயிட்டே இருக்கு. புரியுதுங்களா கான்செப்ட்? இப்போ இந்த இடத்துல இந்த 22,000க்கு மார்க்கெட் வரும் அப்படின்றது ஆல்ரெடி எதிர்பார்க்கப்படுது. ஏன் இங்க பிரேக் அவுட் நடக்கல, அப்ப மார்க்கெட் இங்க போனா என்ன, திரும்ப டேர்ன் தான் ஆகணும். கரெக்ட், டேர்ன் ஆகி தான் வந்துட்டு இருக்கு. ஆனா இங்க 23,000ல இருந்து ஒரேடியா 600 பாயிண்ட்ஸ்ன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிஹேவியர். இப்போ கரண்டா கிஃப்ட் நிஃப்டி எங்க இருக்கு, இந்த லெவல்ல இருக்கு. இந்த லெவல்ல. அப்போ அந்த இடம் ஜூம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எங்க இருக்கு, எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியும். இது போன மாசத்துடைய ப்ரொஃபைல நான் அன்ஸ்பிளிட் பண்றேன். பண்ணும்போது பாருங்க எக்ஸாக்டா எந்த லெவல்ல இருக்கு பாருங்க. ஸோ போன மாசம் இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடந்துதான் மார்க்கெட் என்ன இருந்திருக்கு, மேல வந்திருக்கு. அந்த கன்சால்டேஷன் ஜோனுக்கு கரெக்டா அந்த லோல தான் இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மார்க்கெட்டை கிஃப்ட் நிஃப்டி நிறுத்தி இருக்கிறாங்க. புரியுங்களா? இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் கண்டினியூவா கீழே போகுமா, ஓகே, இல்ல இங்க இருந்து மார்க்கெட் திரும்ப ஒரு கன்சால்டேஷன் திரும்ப ஒரு, அப்ப என்னது, இங்க இருந்து வந்த இந்த இனிஷியேட்டிவ் என்ன பண்றாங்க, திரும்பவும் இங்க டெஸ்டிங்க்கு போயிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் திரும்ப மார்க்கெட் இங்க வந்துடும். அப்போ அகெயின் இங்கே இனிஷியேட்டிவ் மார்க்கெட் டெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. இந்த டெஸ்டிங்லேருந்து ரிட்டர்ன் இங்கே வருதா, இது கீழே இப்படி மார்க்கெட் இப்படி கண்டினியூ ஆக போதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், இந்த பேலன்ஸ் வச்சு. அப்போ நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகணும் அப்படின்னா, இப்போ நாளைக்கு நமக்கு ஓப்பனிங் வந்து 22,600க்கு மேல மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆனா எங்க ஓப்பன் ஆகி இந்த 22,600க்கு மேல சஸ்டெயின் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த லோவை கட் பண்ணுதான்னு பார்க்கணும், மார்ச் மந்த் லோவை கட் பண்ணுதான். இது ரெண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நாளைக்கு இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்தா தான் நம்ம மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல ஃபர்தரா போக போகுது அப்படின்ற அந்த புரிதல் வந்து இந்த மந்த்லி சார்ட் பிரகாரம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்லி சார்ட். அப்போ இந்த வீக்லி சார்ட், இப்போ வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து பெல்கோவுக்கு மேலே என்ன பண்ணல, சஸ்டெயின் ஆகலை. ஓகேங்களா? சஸ்டெயின் ஆகலை. ஓகேங்களா? சாரி, பெல்கோவுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுது ஆனால் கண்டினியூ ஆகலை. சாரி, சஸ்டெயின் பண்ணுது ஆனால் கண்டினியூஷன் ஆகலை. அப்போ கண்டினியூட்டி இல்லை மார்க்கெட். அப்போ இந்த கேப் டவுன் எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்றத நாளைக்கு முக்கியமாக நம்ம பார்க்கணும். இதில் பேங்க் நிஃப்டியில். ஓகே, நிஃப்டி ப்ரொஃபைலுக்கு மேலே ரிஜெக்ட் ஆயாச்சு, ஆல்ரெடி ரிஜெக்ஷன் நடந்தாச்சு, ரிஜெக்ஷன் ஆகி உள்ளே வந்தாச்சு. இப்போ எங்கே வரும், லோக்கு தான் வரணும். ஆல்ரெடி இது என்னது, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவல் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாண்டர்ட் இது வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவிஷன், நெக்ஸ்ட் 2 ஸ்டாண்டர்ட் டிவிஷன், 3. அப்போ மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக கிஃப்ட் நிஃப்டி இங்கே தான் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ ஈவன் தோ எனி நியூஸ் எது நடந்தாலும் அந்த பெல்கோவோட பாயிண்ட்ஸை தான் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, டச் பண்ணுவாங்க. அப்போ எப்படி இல்லை ட்ரேட் பண்றது
அப்படின்னா அதுதான் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடா இதை பாருங்க உங்களுக்கு புரியும். அப்போ மார்க்கெட் இங்க பெல்கோவுக்கு மேல சஸ்டெயின் ஆகல. பெல்கோவுக்கு மேல என்ன இருக்கு, மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அகெயின் அந்த ரிஜெக்ஷனை மார்க்கெட்டிங்க அக்செப்ட் பண்றாங்க. ரிஜெக்ஷனை மார்க்கெட்டிங்க அக்செப்ட் பண்றாங்கன்னும் போது அப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, டவுன் சைடுக்கு டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்ற அந்த கிளாரிட்டி கிடைக்குது. அப்போ நான் என்ன பண்ண, என்னோட ப்ரொஃபைல பே ஆஃப் சார்ட்ல டவுன் சைடுக்கு டேர்ன் பண்ணி மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து பேசிக்கா ஒரு ட்ரேடர் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ட்ரேட் எப்படி பண்ணும், அதுல சஸ்டெயின் பண்ணி திரும்ப மார்க்கெட் எப்போ பண்ணும், திரும்ப ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது அது கனெக்ட் ஆகும். அப்ப இந்த மாதிரி நீங்க உங்களை பயிற்சி பண்ணணும். மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் கூடவே ட்ரேடிங் எப்படி பண்றதுன்னு அந்த பயிற்சியை நீங்க மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்க கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பெல்கோ. நார்மல் டெய்லி வச்சு நம்ம பெல்கோ டெவலப்மெண்ட் பார்த்தது. இப்போ டெய்லி வச்சு அந்த பெல்கோ டெவலப்மெண்ட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ வீக்லியில் அங்கே ரிஜெக்ஷன். இப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு மேலே மார்க்கெட் என்ன பண்ணுது, சஸ்டெயின் பண்ணுது, ஆனால் கண்டினியூட்டி இல்லை. அப்போ இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்ம். அப்போ இதே வைக் ஆஃப் மெத்தட் பிரகாரம் என்ன, மார்க்கெட் இங்கே டைரக்ஷனாக போயிருக்கு, இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. அப்போ இது ரீ அக்குமுலேஷனா இல்லை டிஸ்ட்ரிபியூஷனா அப்படின்னு பார்க்கணும். மேலே ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ இந்த கேப் அப் இந்த லோவை, இந்த 51,000 இந்த லோக்கு கீழே மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த ஜோன் என்ன மாறுது, டிஸ்ட்ரிபியூஷனா நமக்கு மாறுது. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஓகே, இப்போ இங்கே பெல்கோவுக்கு மேலே மார்க்கெட் அக்செப்டன்ஸ் ஆகலை. அப்போ இங்கேருந்து போனது இந்த இடத்துல ஸ்லோ ஆகுது. அப்போ இது கீழே கன்செப்ட் ஆகணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ நமக்கு மார்க்கெட்டை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த பெல்கோவுக்கு மேலே நமக்கு டைரக்ஷன் நிஃப்டி ஆல்ரெடி போயாச்சு. இந்த டைரக்ஷன் இந்த இடத்துல என்ன ஆகுது, உங்களுக்கு ரிவர்சல் ஆகுது. அப்போ அந்த ரிவர்சல் பாயிண்ட்டு என்ன நடக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. ஓ, மார்க்கெட் இங்கே டேர்ன் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வீக்லியில் என்னச்சு, மார்க்கெட் டேர்ன் ஆயிருந்ததுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இங்கே டெய்லியில் எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்றத நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க முடியும். கிளியருங்களா? அப்போ இந்த இடத்துல இதுக்கு கீழே மார்க்கெட் ஆயிடுச்சு, டவுன் சைடு டேர்ன் ஆயிடுச்சு. ஆனால் டவுன் சைடு கண்டினியூ பண்ணுமா ரிவர்ஸ் ஆகுமான்ற அடுத்த கொஸ்டின், அது அடுத்த பாயிண்ட். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்ன, மார்க்கெட் டவுன் சைடுக்கு டேர்ன் ஆயாச்சு. அப்போ ட்ரேட் செட்டப்பை இங்கே சேஞ்ச் பண்ணணும். அப்போ அது பண்ணும்போது அவங்க கண்டினியூ ஸ்டில் நமக்கு எந்த சைன் இல்லை, மார்க்கெட் ரிவர்சல் ஆனதுக்கு சைனோ இல்லை கன்சல்ட் ஆகிறதுக்கான சைனும் எதுவுமே கிடையாது அந்த டேல, லாஸ்ட் ஃப்ரைடேல. அப்போ இதே டைரக்ஷன்ல அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, ஈவன் தோ மார்க்கெட் கேப் டவுன் ஆனதும் அவங்களுக்கு பெனிஃபிட்டா மாறுது. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எங்க வரும், இதுதான் லாஸ்டா கன்சல்ட் ஆகி மார்க்கெட் போன இடம். அப்போ இந்த இடத்துக்கு வரும். கரெக்டா அதோட லோல தான் மார்க்கெட் இப்போ அவங்க கொடுக்குறாங்க. இதுதான் நமக்கு என்னது, வீக்லியில 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது ப்ரீவியஸ் ப்ரொஃபைலுக்குள்ள மார்க்கெட் போகுது. இது வந்து கன்சால்டேஷன். அப்போ இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகி மார்க்கெட் மேலே போய் இப்போ இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுதுன்றது ஒரு ப்ராசஸ். 4 பேசஸ் ஆஃப் மார்க்கெட்ல 4 பேசஸ் ஆஃப் மார்க்கெட்டோட ப்ராசஸ் அண்ட் சேம் டைம் பெல்கோவோட ப்ராசஸ். நீங்கள் கான்டெக்ட் வைஸாக நீங்கள் போகும்போது இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு டிவேட் ஆகிறது புரியும். அதை டெய்லி சார்ட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? இப்போ இதே விஷயத்தை டெய்லி சார்ட்ல நம்ம பார்ப்போம். இப்போ டெய்லி சார்ட்ல பேங்க் நிஃப்டி போன வாரம் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம போன வாரம் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி ஸ்டில் உங்களுக்கு அங்க வீக்லி சார்ட்லயே உங்களுக்கு எங்க இருக்கு, மார்க்கெட் ஒன்றும் மேலே தான் இருக்கு, ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. பேங்க் நிஃப்டி ஃபினான்ஸ் செக்டர் நமக்கு மேலே தான், ஒன்றும் கன்ஃபார்ம் கொடுக்கல டவுனுக்கு. ஓகேவா? வீக்லி சார்ட்ல அதே மாதிரி இங்க பெல்கவ் சாரி ஆமா, இங்க பெல்கவ்லயும் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கொடுக்கல. இங்க வீக்லி சார்ட்லயே உங்களுக்கு இன்னும் சஸ்டெயின் தான் ஆயிட்டு இருக்கு, ஒன்றும் கன்ஃபார்ம் கொடுக்கல. அப்ப அதே தான் இங்க டெய்லியோடைய கான்டெக்ட்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டில் மார்க்கெட் இங்க தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரைடே அந்த கிஃப்ட் நிஃப்டி தான் கீழே வந்திருக்கு, பேங்க் நிஃப்டி மண்டே அன்னைக்கு இங்க ஓப்பனிங் பொறுத்து தான் நமக்கு அமையும். அப்போ இது வரைக்கும் மார்க்கெட் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டே வரைக்கும் நம்ம கான்டெக்ட் முடிச்சிட்டோம். இப்போ இந்த கான்டெக்ட் முடிக்கும் போதே, போன வாரம் கான்டெக்ட் முடிக்கும் போதே நம்ம என்ன சொன்னோம், இந்த ப்ரொஃபைலோட ஹை வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்டா நமக்கு இருக்கு, ப்ரொஃபைல் லோ வந்து ரொம்ப பாயிண்டா இருக்கு. அப்படியே மீஞ்சா இந்த பையிங் டெயில் இன்னும் ஸ்ட்ராங்கா. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது என்ன இருக்கு, அடுத்த நாள் இது வந்து 2 ஏப்ரல், இது வந்து 1 ஏப்ரல். நம்ம இது வரைக்கும் கான்டெக்ட் முடிச்சிருந்தோம். இப்போ இதுல இருந்து நம்ம கான்டெக்ட் பார்க்கணும்.
இப்போ இந்த டே அன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் ப்ரொஃபைலுக்குள்ள தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு 1 ஏப்ரல். அப்போ மார்க்கெட்டிங் ஓப்பன் கொடுத்தாங்க. என்ன இந்த பேலன்ஸ்க்கு மேல மார்க்கெட் போக முடியல, உங்களுக்கு ரிஜெக்ஷன். அப்புறம் ஐபி ஃபார்ம் ஆச்சு. ஐபிக்கு மேல மார்க்கெட் போக முடியல. என்னாச்சுங்க, ஏபி புவர் லோ, ஏபி புவர் லோ கிரியேட் ஆகி மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் வித் சிங்கிள் பிரிண்ட் போது அது என்ன உங்களுக்கு நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் டவுனுக்கு போயாச்சு. போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிச்சிங்க, பேலன்ஸ் பண்ணிச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க எல்லாரும், மார்க்கெட் இப்படி மூவ் ஆகி பிஓசியும் மைக்ரேட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆயிடும், உங்களுக்கு கீழே தான் போகும். அப்ப பிஓசி மைக்ரேட் ஆகலன்னா அது இமோஷனல் செல்லிங்னு சொல்லுவாங்க. ஒரு சில ட்ரைனர்ஸும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இந்த இடத்துல அது எப்படி ட்ராப் ஆகுது அப்படி, மார்க்கெட் இங்க ஓப்பன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோவ மார்க்கெட் என்ன பண்ணல, பிரேக் அவுட் பண்ணல, டெஸ்ட் ஆகி மார்க்கெட் திரும்ப உள்ள வருது. இந்த பேலன்ஸ்க்கு மேல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ இப்போதைக்கு மார்க்கெட் கீழே போகல அப்படின்னு, அப்போ இந்த ப்ரொஃபைல் அக்செப்ட் ஆகும். கிளியர். இப்போ நெக்ஸ்ட் என்னாச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு இந்த. அப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ். இப்போ இந்த பேலன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்டு வேல்யூ வேரியா எங்க லோல ஓப்பன் ஆகுது. அப்போ ஸ்டில் இங்க மார்க்கெட் கீழே போதும், என்ன பண்ணோம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பையிங் டெய்ல கிளியர் பண்ண முடியல. அப்போ இந்த ஏ உடைய பையிங் டெய்ல கிளியர் பண்ண மார்க்கெட் ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் அப் சைடுக்கு வருது. அப்போ இது என்னது, வேல்யூ வேரிக்கு கீழே ஓப்பன் ஆனதால ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல், டெஸ்ட் ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சலா மார்க்கெட் உள்ள வருது. ஓகேங்களா, வந்து இந்த ஹையை ஒன்றும் கிளியர் பண்ணல. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் ஆயிடுச்சு, இங்க க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ ஏரியாலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அப்போ இந்த வேல்யூ ஏரியாவுக்கு பிலோல கன்ஃபார்ம் பண்ணல, வேல்யூ ஏரியாவுக்கு மேல கன்ஃபார்ம் ஆகல, ஏ மேல மார்க்கெட் கண்டினியூ ஆகல. அப்போ என்னது, பேலன்ஸ். இப்படிதான் உங்களுக்கு ஃப்ரைடே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடும். அப்போ ஃப்ரைடே ஒரு மார்க்கெட் என்னது, ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல். அப்போ பிபிஓசி ப்ரொஃபைல்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ண, ஏதாவது ஒரு டைரக்ஷனை டிசைட் பண்ணணும், அதுதான் வந்து கரெக்ட். அப்போ இந்த ப்ரொஃபைல் பிபிஓசி ப்ரொஃபைல். அப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் போனா கீழே டிசைட் பண்ணல, மேலே வந்தது, கண்டினியூட்டி இல்லை. ஏன், ஆல்ரெடி மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு ரேஞ்ச் தான் இங்க இருக்கு. அப்ப இந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட் ஃபர்தரா எங்க கேப் டவுன் கொடுப்பாங்க, நாளைக்கு இப்படி இருந்தாலும் கேப் டவுன் தான் ஓப்பன் ஆகணும். எந்த இடத்துல கொடுக்குறாங்க பாருங்க. இந்த கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளவே உங்களுக்கு இருக்குன்னா கட்டாயம் மார்க்கெட் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், ரெக்கவரி குயிக்கா ஆயிடும். புரியுதுங்களா, இங்க 851,000க்கு உள்ள மார்க்கெட் ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா திரும்ப மார்க்கெட் பிபிஓசி நோக்கி போக ஆரம்பிக்கும். இதுக்கு கீழே மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸை உங்களுக்கு கான்டெக்ட் தெரியும், அது பிரகாரம் மார்க்கெட் போக ஆரம்பிக்கும். கிளாரிட்டி கிடைக்குதுன்னா, அப்போ இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இந்த ப்ரொஃபைல் வச்சு உங்களால மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிருக்க முடியும். ஃபாலோ அப் மீன்ஸ் என்ன, இந்த டேக்கு கீழே மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகுமா, கன்ஃபார்ம் ஆகாதா, இதுதானுங்க உங்களுக்கு ஃபாலோ அப் ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரேடருக்கு. அப்போ இது வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வைஸா உங்களுக்கு ஈஸியா புரியுது. நெக்ஸ்ட் நிஃப்டி. இப்போ நிஃப்டியோட லெவல், இப்போ இந்த நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் டேர்ன் ஆயிடுச்சு இல்லை, அன்னைக்கு நம்ம அந்த ப்ரொஃபைல் பார்க்கும்போது டேர்ன் ஆயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, இதுல இருந்து பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த ப்ரொஃபைல் எப்படி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ப்ரொஃபைல் உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. கேப் டவுன் ஓப்பன் கொடுத்த பிறகு இங்க எடுத்த ரெஃபரன்ஸ் நமக்கு இருக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பையிங் டெயில் ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்போ அந்த ரெஃபரன்ஸை மார்க்கெட் கிளியர் பண்ணல, ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல், சேம் டைம் வேல்யூ ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியும். கிளியருங்களா, போயிட்டு வேல்யூல திரும்ப வந்து இந்த பையிங் டெயில கிளியர் பண்றாங்க. சி அண்ட் டி கிளியர் ஆகி மார்க்கெட் போயிட்டு நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் என்ன, இந்த பேலன்ஸ் நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். அப்போ இந்த பேலன்ஸ்க்கு திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்றோம். அப்போ நெக்ஸ்ட் டே என்ன நடக்கணும், மார்க்கெட்டு இது ஓப்பன் ஆகி என்ன பண்ணுது, இது ஓப்பன் இந்த நெக்ஸ்ட் டே என்ன ஓப்பன் ஆகி இந்த பேலன்ஸ்ல மார்க்கெட் கீழே போய் இங்க இருக்கக்கூடிய இந்த பையிங் டெயில கிளியர் பண்ணிருக்கணும், அதுதான் ரெக்குயர்மெண்ட், பண்ணல. அப்போ நெக்ஸ்ட் இங்க ஓப்பன் ஆயாச்சு. ஓப்பன் ஆன பிறகு இந்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் போல, வேல்யூ ஏரியா கீழே மார்க்கெட் போல, மார்க்கெட் இங்க ஓப்பன். அப்ப இங்க இருந்து இது என்னது, கேப் டவுன். அப்ப இந்த கேப் டவுன் ஆனான்னு அர்த்தம் பிலோ கான்ஃபிடன்ஸ் செல்லிங். அப்ப கான்ஃபிடன்ஸ் செல்லிங்க மார்க்கெட் கண்டினியூ பண்ணல, உள்ள வருதுன்னு என்ன பண்ணும், இந்த வேல்யூ ஏரியாக்கு மேல கன்ஃபார்ம் ஆகணும், கன்ஃபார்ம் ஆகல, மார்க்கெட் இங்கே பேலன்ஸ் ஆகுது, பிபிஓசி ப்ரொஃபைலாம் கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, பையிங் டெய்ல் இருக்கு. இப்போ இந்த கான்செப்ட் பாருங்க, இப்போ இந்த இடத்துல பையிங் டெய்ல இருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகி உள்ள போய்
ரிவர்ஸ் வந்து இந்த பையிங் டெயிலை கிளியர் பண்ண பிறகு இங்க வந்தது. இந்த பையிங் டெயில் மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. இந்த பையிங் டெயில் மார்க்கெட். இப்போ இந்த பையிங் டெயில் பிளஸ் இந்த பையிங் டெயில் ரெண்டு இருக்கு. மார்க்கெட் இங்க ஓப்பன் கொடுக்குறாங்க. என்ன அது ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் ஒரு டிபிஓ தான். ஃபர்ஸ்ட் இந்த லோவை மார்க்கெட் கிளியர் பண்ணுது, அடுத்து இந்த இடத்த கிளியர் பண்ணுது. அழகா உங்களுக்கு ஏ பீரியட் நல்லா பாருங்க, ஏ பீரியட் வந்துட்டு அப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு, இந்த ரெஃபரன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஒரு நாள், 2 நாள், 3 நாள் இந்த ரெஃபரன்ஸ்க்கு மார்க்கெட் ஃபைட் பண்ணுது, இங்க கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் பிரிண்ட் மார்க்கெட் கிளியர். புரியுதுங்களா எப்படி கான்டெக்ட் ஃபாலோ பண்றதுன்னு? அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி ட்ரேடரா இருக்கோங்க, என்ன பண்ணும் முதல்ல இந்த இடத்துல நியூட்ரலா இருக்கீங்க அப்படின்னா, இப்போ இந்த நியூட்ரல் இருந்து இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் என்னவா கன்ஃபார்ம் கொடுக்குது, நான் நியூட்ரல் இருந்து என்னவா மாறுறேன், டவுன் டைரக்ஷனுக்கு நான் மாறிட்டேன் அப்படின்னு மார்க்கெட் கன்ஃபார்ம். ஆனா டவுன் போகுமா போகாதா அது தெரியாது, ஆனா டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணோம், நியூட்ரல் டு டவுன்வர்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜியா நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ நியூட்ரல் டு டவுன்வர்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணீங்க, நீங்க வந்து இது மாதிரி ரேஷியோ ஸ்ப்ரெட்டை கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இல்ல ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டை நீங்க மார்க்கெட்ல போடலாம், கால் கிரெடிட் ஸ்ப்ரெட்டை போடலாம், ஒரு கால் கிரெடிட் ஸ்ப்ரெட்டை போடலாம், இல்ல ஒரு ரேஷியோ ஸ்ப்ரெட், இந்த மாதிரி நீங்க போட்டு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணலாம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம ரெஃபரன்ஸ், அடுத்த ரெஃபரன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த ரெஃபரன்ஸ் என்னென்னலாம் மார்க்கெட்ல இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த லோ மார்க்கெட் கிளியர் பண்ண பிறகு இந்த லோ, இந்த பேலன்ஸ், இந்த பேலன்ஸ், இந்த பேலன்ஸ், இந்த சிங்கிள் பிரிண்ட், இந்த இதெல்லாம் மார்க்கெட் கிளியர் பண்ணி வந்த பிறகு அடுத்ததா இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் பிரிண்ட், நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ், அதுக்கப்புறம் இந்த கன்சால்டேஷன் ஜோன் இருக்கக்கூடிய இந்த பிபிஎஸ் 20. ஆனா மார்க்கெட் கரண்டா எங்க இருக்கு, கரண்டா மார்க்கெட் இங்க இருக்கு. கரண்டா கிஃப்ட் நிஃப்டி இந்த இடத்துல இருக்கு. அப்போ இந்த இடத்துல கிஃப்ட் நிஃப்டி இருக்கு. இப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் கொடுப்பாங்களா, மேலே ஓப்பன் கொடுப்பாங்களா, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத இப்போ நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் அதுதான். ஓகேவா? இப்போ நம்ம அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு போகலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு கிஃப்ட் நிஃப்டி. இப்போ இது என்ன இடம், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பையிங் ஜோன் இருந்து மார்க்கெட்ல. ஓகேங்களா, இந்த பையிங் ஜோனுக்கு கீழே மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஓப்பனிங். அப்ப என்னது, இந்த வேல்யூ ஏரியாக்கு இது என்னது, லோ வேல்யூ ஏரியா லோ. இப்போ இந்த லோவை இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ இந்த லோவை ரெஸ்பான்சிவ் பையரா ஆக்ட் ஆகி மார்க்கெட் என்ன பண்ணும், உள்ள வரணும். புரியுதுங்களா? இப்படி கனெக்ட் ஆகி இப்படி நமக்கு உள்ள வரணும். ஓகே, அப்போ மார்க்கெட் டேர்ன் ஆகுது நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இல்ல இந்த ரெஸ்பான்சிவ் பையர் ஆக்டிவா இல்ல அப்படின்னா, நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நமக்கு என்ன இருக்கு, இந்த லோ இருக்கிறதுல லீஸ்ட் 22,100. இங்க இருந்தா மார்க்கெட் டேர்ன் ஆச்சு, இதுக்கு கீழே போகக்கூடாது. போயிடுச்சுன்னா நீங்க அடுத்த ரெஃபரன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஏன்னா நம்ம ட்ரேடர், மார்க்கெட் எப்படி போதோ அது கூட தான் போகணும். ஓகேங்களா, கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போ இந்த ஜோன், இப்போ கரண்டா இந்த ஜோன் தெரியுதுங்களா, இந்த ஜோனுடைய லோ, இந்த ஜோனோட லோல மார்க்கெட் இருக்குது அப்படின்னால இந்த இடத்த ஆப்பர்ச்சுனிட்டியா ரெஸ்பான்சிவ் பையர் ஆக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அங்க இருந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொண்டு போகணும். இனிஷியேட்டிவ் பையர் கனெக்ட் பண்ணி கொண்டு போகணும். இது நடந்ததுன்னா உள்ள பிரைஸ் வரும். ஓகே, இல்லைன்னா இந்த 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 ஜோனுக்குள்ளே பிரைஸ் கொஞ்சம் உள்ளுக்குள்ளவே இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டே பண்ணும். ஓகேங்களா? ஓகே, ஆனா இது கண்டினியூ ஆகுதுன்னா நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் என்ன, 2200. இந்த ரெஃபரன்ஸ் 22,200 அண்ட் 100, இந்த ரெஃபரன்ஸை மார்க்கெட் கிளியர் பண்ணி போச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணும். அப்போ இந்த விஷயத்தை இந்த வாரம் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். இப்போ கரண்டா மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, நியூட்ரல் டு டவுன் சைடு மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த டவுன் டைரக்ஷன் கண்டினியூ ஆக போதா, இல்ல இந்த இடத்துல மார்க்கெட் வந்து திரும்ப நியூட்ரலா மாற போதா, இப்படி வர மார்க்கெட் நியூட்ரலா இப்படி மாற போதா, ஓகே, இல்ல இங்க இப்படி கண்டினியூ பண்ண போகுதா அப்படின்றத நம்ம கான்டெக்ட் வைஸா நாளைக்கு ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன்ல பார்க்கணும். கிளியர்? புரிஞ்சுதுங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் அவர் எண்ட்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.